ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் சமையல். இப்போ முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறீங்க. இன்னைக்கு இந்த நாட்டுக்கோழி அடிச்சு செம்மையா தேங்காய் பால் ஊத்தி அப்படியே வேற லெவல்ல பிரியாணி செய்ய போறோம். நாட்டுக்கோழி பிரியாணி வாய்க்கு ருசியா வீட்டு சமையல் செம்மையா சிம்பிளா பண்ண போறோம். மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. இப்போதான் நம்ம வீடியோ முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லா பார்த்து வீட்டு சமையல்ல எப்படி நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி போடுறோம் தேங்காய் பால் ஊத்தி அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துக்கிட்டு 1 கிலோ நாட்டுக்கோழியில் சும்மா வேற லெவலில் தேங்காய் பால் ஊற்றி செம்மையாக பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான நாட்டுக்கோழியை எடுத்து அதை சுத்தம் பண்ணி கழுவி நம்ம தனியாக சட்டியில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சுத்தமாக கழுவுன இந்த நாட்டுக்கோழியை தனியாக ஒரு சட்டியில் எடுத்து வச்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம வெட்டுற வேலையெல்லாம் பார்த்துருவோமா. வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம தனியாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். வெங்காயம் ஒரு 400 கிராம், தக்காளி ஒரு 400 கிராம் வெட்டி வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு பிரியாணிக்கு தேவையான அளவில் ஒரு தேங்காய் எடுத்து அதை நல்லா பால் புழிஞ்சு தலைப்பாலை நல்லா புழிஞ்சு திக்காக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம். 1 கிலோ நாட்டுக்கோழி, 1 கிலோ அரிசி, ஒரு தேங்காயினுடைய முழுமையான பால், 400 கிராம் தக்காளி, 400 கிராம் வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா மல்லி, தால்ச்சாவுக்கு தேவையான காய்கறி, நெய், தயிர்னு சும்மா வேற லெவலில் பரத்தி வச்சுருக்கிறோம். பட்டை வகை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம அடுப்பில் சட்டி வச்சுக்கிறோம். சட்டி வச்சு சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம நெய் 50 கிராம் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம நெய் எண்ணெயெல்லாம் நல்லா சூடான உடனே பட்டை வகையை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம வெட்டி வச்ச 400 கிராம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதங்க விட போகிறோம். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் அப்படியே பொன்னிறமாக செவந்து வந்துடும். பொன்னிறமாக செவந்து வந்த உடனே நம்ம தேவையான அளவு 2.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு அதை தொடர்ந்து நம்ம நாட்டுக்கோழியை சேர்த்துக்க போகிறோம். நாட்டுக்கோழியை ஏன் ஃபஸ்ட்டே வெங்காயத்தோடு சேர்க்குறோம் அப்படின்னா இது வேக்காடு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால நம்ம முதல்லையே சேர்க்குறோம். இதுவே பிராய்லர் கோழி அப்படிங்கிறப்போ நம்ம 5 நிமிஷத்தில் அது வெந்துடும். இது அப்படி கிடையாது. நாட்டுக்கோழி ஸ்டார்டிங்கில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழியினுடைய சாறு அப்படியே நம்ம பிரியாணி ஃப்ளேவரில் இறங்க சும்மா வேறு லெவலில் நாக்கு ஊற சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நல்லா கோழியை கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு ஓரளவுக்கு தண்ணி அந்த கோழியிலேருந்து பிரிஞ்சு வரப்போகும்போது நம்ம வெட்டி வச்ச 400 கிராம் தக்காளியை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம வெட்டி வச்ச புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவு நல்லா சேர்த்துக்கிறோம். தொடர்ந்து நம்ம கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம சட்டியை திறந்து மஞ்சள் தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம நம்மூர் சமையல் பிரியாணி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம எடுத்து வச்ச 100 கிராம் தயிர் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த செய்முறையில் நம்ம வீட்டில் ஈஸியாக செய்யலாம். இப்படி செஞ்சால் சிறு குழந்தைகளுக்கும் உரப்பு இல்லாமல் சும்மா ஃப்ளேவராக ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ஜூஸியாக சும்மா வேறு லெவலில் இருக்கும் பிரியாணி. இதை மஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அளந்து 1க்கு 1.5 அளவில் அரிசியிலேருந்து அளந்து வச்சு இந்த தேங்காய் பாலை இப்போ நம்ம இறைச்சியோடு சேர்த்து சும்மா வேறு லெவலில் வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேர்த்த இறைச்சி தேங்காய் பால் எல்லாமே செம்மையாக கொதிச்சு வந்துருச்சு. இதோட நம்ம எடுத்து வச்ச 1 கிலோ அரிசியை சேர்த்துக்க போகிறோம். நாங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டு பூனை மியாவுன்னு கத்தி அவங்க சாப்பாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கே அந்த ஃப்ளேவர் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பை சேர்த்துட்டு அதோட நம்ம புளிஞ்சு வச்ச ஒரு எலுமிச்சம்பழத்தினுடைய சாறையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும், உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்லா நறுக்குன்னு நாக்கில் சுருக்குன்னு இருக்கிறது மாதிரி நல்லா உப்பை செக் பண்ணிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி கிளம்பி சும்மா அரிசியும் தண்ணியும் நல்லா பின்னலாக வந்துருச்சு. இந்த கண்டிஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தம் போடுற கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்து நம்ம வீட்டில் எப்படி தம் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தம் போட்டோம். தம் போடுறதுக்கு வந்துக்கிட்டு நம்ம சட்டிக்கு கீழே ஒரு தோசைக்கல்லை வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 25 நிமிஷம் போட்டோம் அப்படின்னாலே சும்மா வேறு லெவலில் தேங்காய் பால் நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி. நல்லா தம் 25 நிமிஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே அரிசியெல்லாம் நல்லா நீண்டு சும்மா வேறு லெவலில் வந்துருச்சு. அடுத்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான தால்ச்சா செய்ய போகிறோம். தால்ச்சா எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தால்ச்சாவுக்கு சட்டி வச்சு சட்டி சூடான உடனே நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம பட்டை வகை சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். அதை தொடர்ந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை மாறின உடனே நம்ம நாட்டுக்கோழியிலேருந்து எடுத்து வச்சிருந்த அந்த கழுத்து ஈரல் எல்லாத்தையுமே இப்போ தால்ச்சாவுடைய தாளிப்பில் சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதை தொடர்ந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி வேக வைக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்ம நறுக்கி வச்ச புதினா மல்லி கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதோட நம்ம காஷ்மீர் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். சேர்த்ததோட நம்ம மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக அரைச்சி வச்சுருக்கக்கூடிய நம்ம இறைச்சி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த காய்கறி தால்ச்சாவுக்காக நறுக்கி வச்ச எல்லா காய்கறியும் சூப்பராக சட்டியில் இறக்கி சும்மா பக்காவாக வேக வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காய்கறியோடையே சேர்த்து தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா வேக வைக்கிறதுக்கு மூடியை போட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிற இந்த டைமில் நம்ம இன்னொரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். பருப்பு ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்கோம். அதில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சொன்னது மாதிரி பருப்பு நல்லபடியாக அவிச்சு வச்சுட்டோம். அதில் நம்ம புளி கரைசலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொதிச்சதுக்கு பிறகு தால்ச்சாவில் இறக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கிற அந்த தால்ச்சா சட்டியை திறந்து நம்ம புளி கரைசலை சேர்த்து அந்த பருப்பை இப்போ நம்ம சட்டியில் சேர்த்துக்க போகிறோம். அதை தொடர்ந்து தால்ச்சாவுக்குனே ஸ்பெஷலாக மாங்காய் சேர்த்துக்கிறோம். மாங்காயை சேர்த்துட்டு அதோட புதினா மல்லியை போட்டு சும்மா வேறு லெவலில் தால்ச்சாவை கொதிக்க வச்சு அப்படியே இறக்கிக்க போகிறோம். சும்மா நம்ம நாட்டுக்கோழி எலும்பில் செஞ்ச வேறு லெவல் தால்ச்சாவும் ரெடி, நாட்டுக்கோழி பிரியாணியும் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி தேங்காய் பால்ல செம்மையாக செஞ்சோம். அதுக்கு சைடிஷாக நம்ம கோழியும் செஞ்சுருக்கிறோம், கோழி பொரிச்சிருக்கிறோம். கோழி பொரிச்ச வீடியோ தனியாக இன்னொரு நாள் நம்ம போடத்தான் போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டு ரைத்தாவும் செஞ்சுருந்தோம். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட் பண்ணோம், செம்மையாக இருந்து. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.